லெவனை பாராட்டி ஒரு மீம் இருக்கும். இந்த வாரம் ரிலீஸ் ஆனது தரமான படம்டா. அந்த பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல அது சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஏன்னா, இப்போ சிம்பிள் இப்போ நம்ம ப்ரமோட் பண்ணது எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, ஆடியன்ஸ் உள்ள வரதுக்கு தான் பண்ணணும் இல்லையா? நம்ம அதுதான் அவ்வளோ ப்ரமோட் பண்ணோம். அது நடக்கல. நம்ம எவ்வளோ ப்ரமோட் பண்ணியுமே ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட் டேக்கு உள்ளே கொண்டு வர முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாய்ஸஸ் நிறைய இருக்குது அன்றைக்கி. அவங்களுக்கு 2 தமிழ் படம் இருக்குது, 2 இங்கிலீஷ் படம் விச் இஸ் வெரி குட் ஃபார் இந்தியன் ஆடியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கும் பெரிய ஃபேன்ஸே இருக்காங்க இங்கே. அப்படி 4 படம் இருக்கும்போது அவங்க ஏன் 11 சூஸ் பண்ணணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம எவ்வளோ ப்ரமோட் பண்ணி நடக்கலை, ஆனால் ஆடியன்ஸ் உள்ளே வரவும் இல்லை. ஃபஸ்ட் டே வாஸ் வெரி டல். டு பி ஃப்ரேங்க், அது வந்து அந்த நம்பர் வெளியே சொல்ல முடியாது ஃபஸ்ட் டேவோட நம்பரை. ஃபஸ்ட் டே எப்படியா இருந்தாலுமே க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா 2 படத்துக்குமான ஓப்பனிங்ஸுங்கிறது எனக்கு தெரியும். ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கும் இன்னொரு படத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷனும் ஃபுல் ஆகிடுச்சு. நான் 11க்கு பார்க்குறேன். நான் ஆல்ரெடி ப்ரிவ்யூ பார்த்துட்டேன். இது இல்லாமல் 11க்கு போயிட்டு ரிசர்வேஷன் பார்க்குறேன். டிக்கெட் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. எப்படி இருந்தது அது பார்க்குறப்போ உங்களுக்கு? இது ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். பிகாஸ் நம்ம வந்து இது வந்து திடீர்னு நம்ம நேற்று வந்து சினிமாவுக்கு வந்து இன்றைக்கி என்னடா நல்ல படம் எடுத்துட்டோம் வரலையா அப்படின்னு நம்ம இதை பார்த்துட்டு தானே இருக்கோம், நமக்கு தெரியல என்ன நடக்கும் அப்படின்னு. நான் வந்து ஃபஸ்ட் டே ரோகிணி தியேட்டர் நான் போயிருந்தேன். ஃபஸ்ட் ஷோ அந்த எண்டு முடியும் போது உள்ளே போவோம் இல்லையா, சும்மா பார்க்குறேன் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பார்க்கும்போது ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் போனேன். எனக்கு ஆர்லி ஒரு 60-70 தான் இருந்திருப்பாங்க. அவ்வளோதான் இருந்துச்சு. அது ஒரு 300 கெப்பாசிட்டி நினைக்கிறேன். ஒரு 60 பேர் 70 பேர் தான் இருந்தாங்க. விச் இஸ் ஓவர்ஃப்ளோன்னு நினைக்கிறேன் நான். ஓவர்ஃப்ளோ க்ரௌட். மாமனுக்கும் டிடிக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.